ஹலோ வியூவர்ஸ். தாவேக்கா தலைவர் விஜய் அவங்க பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி தன்னோட பிரச்சாரத்தை பேச போகிறாரு. ஸோ இந்த முறை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுக்காக மேற்கூரை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பப்ளிக் வந்து வெயிலில் வரதுனால எந்த மயக்கமும் அடையக்கூடாது, வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதாக கூடாது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை கண்டிப்பாக டெத்து நடக்காது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பிரியாணி கடைக்கு வந்து இவ்வளோ ஸ்கேமா அப்படின்ட்டு இதெல்லாம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. பிரியாணி கடைன்னு தான் வந்து தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா, அப்புறம் தெலுங்கானா, அப்புறம் மகாராஷ்டிரா, இங்கே 4 ஸ்டேட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் குஜராத், மொத்தமாக 5 ஸ்டேட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 70,000 கோடிக்கு வந்து பிரியாணி சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேக்ஸ் வந்து பண்ணாமல் ஹைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐன்ற மூலமாக வந்து அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா கர்நாடகா மட்டும் பார்த்தா 2,000 கோடி, அதாவது பிரியாணி சேல் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கான பில்ஸ் வந்து ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணாமல் பண்ணதுக்கு 2,000 கோடி. அண்டு ஆந்திரா, தெலுங்கானா அங்கே பார்த்தீங்கன்னா 1,500 கோடி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,200 கோடி. எங்கள் இவ்வளோ பிரியாணி சேல் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, அதுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணால் தான் என்னங்க, பண்ணாததுக்கு இப்போ மாட்டீங்க ஃபைனு. இப்போ 70,000 கோடி வரைக்கும் போயிருக்கு. அதான் விஷயமே. ஸோ இது வந்து ஒவ்வொன்றா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் அது எவ்வளோ தூரம் போய் முடியுமோன்னு தெரியல. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள். சுஹைல் அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.